ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி கானை வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் நல்லா மொறு மொறுண்டு கான் பக்கோடா செஞ்சு காட்ட போகிறேன். ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான மசாலா டீயோடு இந்த கான் பக்கோடாவும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி இந்த கிறிஸ்பியான டேஸ்ட்டான கான் பக்கோடாவை எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கான் பக்கோடா செய்கிறதுக்கு முதல்ல 2 சோளக்கதிர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வேக வைக்கலைங்க, இது பச்சையாக தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட முத்துக்களை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து நல்லா முத்துக்களை எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கிறோங்க. இப்போ 1.5 கப் அளவு சோள முத்துக்கள் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம பெரிய பவுலில் இப்போ மாற்றிடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 கப் அளவு பசலிக்கீரையை நான் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பசலிக்கீரை இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் மல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்தாலே போதும். இதோட 2 பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி துண்டுகளையும் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் இதோட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காரத்துக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமமும் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்க்கறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதோட ஒரு 3/4 கப் அளவு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கடலை மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறது இல்லைங்க, நமக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு தான் போட போகிறேன். அதே மாதிரி நான் அரிசி மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். முதல்ல நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போதுமானு இந்த இதில் செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. இதோட நம்ம மிச்சம் இருக்கிற அரிசி மாவும் கடலை மாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாவு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம சேர்த்துக்கிற பொருள் எதுவுமே உதிர்ந்து போகாத அளவுக்கு நல்லா திக்கான பக்கோடா பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆன் பண்ணி நான் வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானோன்னே நம்ம பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கலாம். நம்ம பக்கோடா மாவு ரொம்ப பெருசாக போடாமல் நல்லா சின்ன சின்னதாகவே போடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இல்லாட்டி வெளியில் மட்டும் மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்குங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கோடாவை நல்லா 2 பக்கமே பிரட்டி போட்டு நல்லா செவக்க விட்டு நல்லா எடுங்க. இப்போ நம்மளோட பக்கோடா நல்லா நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு நம்ம பக்கோடாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளோட சூடான சுவையான பக்கோடா ரெடி. இப்போ ஈவினிங் டைமில் சுட சுட ஒரு டீயோட இந்த கான் பக்கோடாவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்குங்க. குறைஞ்ச டைமில் ரொம்ப டேஸ்ட்டான கிறிஸ்பியான இந்த கான் பக்கோடாவை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.